ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வெளியான த யூனியன் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆக்ஷன் காமெடி த்ரில்லரான்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா அந்த வீடியோ பாருங்க. அற்புதமா இல்ல விளங்காத படமா அப்படின்றத சொல்றேன். இந்த படத்தின் இயக்குனர் ஜூலியன் ஃபெரினோ மற்றும் இந்த படத்துல மார்க் வேல்பர்க் மற்றும் ஹேலி பெரி ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதாவது இந்த கதை கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலங்க ஹாலிவுட் சினிமாலே ஒரு லட்சம் படம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஏன்னா ஸ்பை த்ரில்லர் அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரும் கை வைக்கிற இடம் தெரியுங்களா? மிஷன் இம்பாசிபிள் இல்லைன்னா ஜேம்ஸ் பாண்ட் படம். ஆனா இவங்க மாறுதலா என்ன பண்ணிருக்காங்க, ஹாலிவுட் படத்தெல்லாம் தூக்கி போடு, தமிழ்ல நான் ஒரு 2-3 படம் பார்த்துருக்கேன்பா, அந்த படத்துல இருந்து நம்ம கதையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் நடித்த வாஞ்சிநாதன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பில்லா படத்துல இருந்து நம்ம அஜித் அவர்களோட கேரக்டர், அப்புறம் அதே கேப்டன் அவர்கள் நடித்த சத்திரியன் படம், இந்த படத்தோட டிவிடி எல்லாம் போட்டு பார்த்துருவார் போல இருக்கு இயக்குனர். சரி ஓகேப்பா, இந்த மாதிரி நம்ம ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க் வேல்பர்க் சுத்தமா துப்பாக்கியா கத்தி கூட பிடிக்க தெரியாத ஒரு தற்கொலையா அந்த படத்துல இருக்கிறாரு. ஆரம்பத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டுற வேலை, நியூ ஜெர்சியில வேலை பார்த்துக்கிறாருங்க. அமைதியா வேலை பார்க்குறாரு. காலைலான வேலை, சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்றது, குடிக்கிறது, தூங்குறது, அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல்ல படிச்ச அந்த டீச்சரை கிட்டே ஜல்சா பண்றது, இப்படி ஜாலியா இருந்தாரு. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிறாரு. என்னன்னா, ஹேலி பெரிய லவ் பண்ணிக்கிறாரு. அதுதான் ஒரு வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த பொண்ணை வந்து அப்பவே கைட்டி விட்டு ஜாலியா இருந்துக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த ஜாலியான இருக்கிற மனுஷனோட வாழ்க்கையில போய் நம்ம கும்மாளம் போடுவோமா, கூத்தடிக்குமான்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து பார்க்க வருது. பார்க்க வந்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. மறுபடியும் நிம்மதியெல்லாம் கெடுத்துருவாள் இவ, எதுக்காக வந்துக்கிறா அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, இவன் வந்து ஜாலியாக உன்னை பார்க்க வந்தேன், உன் ஞாபகம் வந்துருச்சு, நம்மளோட லவ் டேஸ் வந்து நம்மளால மறக்க முடியாது இப்படின்ற மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் பேசி மார்க்கை வந்து மயங்க வச்சிடறா நம்ம ஹால்பெரி மயங்க வச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, ஓகேவா என் காதலி வந்து மறுபடியும் திருந்திட்டாப்பா, அதனால நம்ம ரெண்டு பேரும் சரக்கை போட்டு ஜாலியா இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் சரக்கெல்லாம் போட்டு அப்படி ஜாலி பண்ற நேரத்துல மார்க்கு கழுத்துல ஒரு ஊசியை குத்தி அவரை மயக்கமடைய செய்ய வச்சிடறார்கள் ஹேலி பெரி அவர்கள். என்னடா அதுன்னு விடிஞ்சு பார்த்தா அடுத்த நாள் லண்டன்ல இருக்கிறாரு. அடே, நேற்று நைட்டு நம்ம நியூ ஜெர்சி பார்ல தானே சரக்கு வச்சுட்டு இருந்தோம், இப்போ நான் லண்டன்ல ஏன் இருக்கிறேன்னா, அப்பதான் வந்து சூட்கேஸ் ஓபன் பண்றாங்க. என்னன்னா, இவரு உன்னை வந்து லவ் பண்ணிடலாம், நான் திரும்பி வரல, ஒரு மிஷனுக்கு ஒரு அல்லகை தேவை, ஏன்னா ஏற்கனவே எங்களோட மிஷன்ல ஒரு 10 பேர் செத்து போயிட்டானுங்க, அதுல வந்து என் கணவரும் ஒருத்தன், அதனால இப்போ எங்களோட மிஷனுக்கு ஸ்பை யாருமே கிடையாது, இன்டெலிஜென்ஸ் யாருமே கிடையாது, அதனால எவனையாவது ஒருத்தனை இழுத்துன்னு சொல்லும் போது உன் ஞாபகம் தான் வந்தது, அதனால தான் உன்னை இழுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காதலனா அவனுக்கு எப்படி பகீர்னு இருக்கும். ஏன்னா பாக்குற நம்மளுக்கே பகீர்னு இருக்குது, இதெல்லாம் பார்த்தா லவ்வே பண்ண விடாதானே, அவனுக்கு பகீர்னு இருக்காதா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், ஆளை உரி அப்படின்ட்டு இறங்கி வெளில போனா மனுஷன் லண்டன்ல இருக்கிறாரு. திரும்பி போ, ஃபிளைட்டுக்கு டிக்கெட் கூட கிடையாது, என்ன பண்றதுன்னு மூஷன் இருக்கும்போது ஃபிளைட் டிக்கெட்டையும் வெளியே கொண்டு வந்து கொடுக்குறா. உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூட வேலை செய்ய, இல்லைன்னா கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு பழைய நினைவுகள்லாம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, சாவது எங்க செத்தான்னா, நியூ ஜெர்சியில செத்தான்னா, லண்டன்ல செத்தான்னா, போறது உயிர் தானே, போனா போறா என்ன அப்படின்ற மாதிரி கிளம்பி ஹால்பெரி கூடயே சேர்ந்துறாரு. ஏதாவது ஒரு சான்ஸ் நடுவில் கிடைக்கும்னு ஒரு சான்ஸும் கிடைக்கல. போன உடனே ஒரு ட்ரைனிங் செஷன்ல இறக்கி விடுறாங்க. யோ ஜிஐ ஜோல நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்தானே அந்த கருப்பன், அவன் இன்னமும் ட்ரைனிங் செஷன்ல தான் ஆகிறான், அவன் மிஷன்ல இறங்குறதே இல்லை போல. ஏன்னா இங்க மார்க்குக்கும் அவன் தான் ட்ரைனிங் கொடுக்குறான். ஏன்னா சண்டையா கத்தி கூட பிடிக்க தெரியாதுன்னு சொன்னல, கட்டையை கூட பிடிக்க தெரியாது இந்த ஆளுக்கு. இந்த ஆளை முதல்ல இருந்து ட்ரெயின் பண்றாங்க. ஆனா பில்லா அஜித் மாதிரி ஒரே மாசத்துல ட்ரெயின் ஆயிடுறாருங்க. இவரு எப்படிங்க இது, என்னங்க ஒண்ணுமே புரியல எனக்கு, வடிகள் சொல்ற மாதிரி இது. இதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் பிசிக்கலி ஒரு ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. என்ன மிஷன்னா, இவரு ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு சூட் கேஸ் எங்கிட்ட இருந்து அஷ்னு போயிட்டான ஒரு குரூப். அந்த சூட் கேஸ் வந்து ஒரு பயங்கர டெக்னாலஜியான சூட் கேஸ், அதுக்குள்ள வந்து நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், இந்த சூட் கேஸை தான் இப்ப நம்ம அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு ஒரு கூட்டு போறாங்க. அந்த மிஷன்ல வந்து சூட் கேஸ் எல்லாம் திருடுறது இல்ல, செல்போனை திருடணும், அதுவும் வந்து ஒரு டிவைஸா. அங்க போயிட்டு ஒரு செல்போனை கரெக்டா வாங்கிட்டு வந்து ஒரு சண்டையில செல்போனை தூக்கி சிங்க்ல போட்டுறாரு, தண்ணிக்குள்ள கெட்டு போயிடுதா. அடுத்தது ஓகே, இந்த மிஷன்ல நீ ஃபெயில், இருந்தாலும் சூட் கேஸ் மிஷன்ல நீ ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த சூட் கேஸ் மிஷன்ல கூட்டு போறாங்க ஹால்பெரி. இவங்க ரெண்டு பேரும் போய் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, இல்ல இந்த மாதிரி மார்க் மாதிரி கத்துக்குட்டி வச்சுக்கின்னு ஹால்பெரி என்ன படாத பாடுபட்டா, லவ்வரை நம்பி வந்தனால இந்த ஆள் என்ன படாத பாடுபடுறான் அப்படின்றத கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க இந்த படம். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல ஹாலிவுட் படம்னால எனக்கு நல்ல சேசிங்கு, நல்ல ஃபைட்டு, அதுக்கப்புறம் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ், பைக்கு காரெல்லாம் பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம யூனியனை பாருங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை அம்சங்களும் ஹாலிவுட் படத்துக்கே ஊரிய அந்த சாபக்கேடுன்னு வாங்க பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் சிஏஏ, ரா ஏஜென்ட், அதுக்கப்புறம் கன்னு, ஃபைட்டிங்கு, பாம்பு பிளாஸ்ட், அதுக்கப்புறம் கார் பறக்கிறது, சேசிங், இது எல்லாமே இந்த படத்துல இருக்குது. அதனால ஒரு டிப்பிக்கலான ஹாலிவுட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த படத்தை பாருங்க, டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கிற அடல்ட் சீன் எதுவுமே கிடையாது. அந்த வகையில இவன் ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும்னு. நோ அடல்ட் காட்சிகள், நோ வயலன்ஸ், நோ ரத்தம். இங்க நம்ம தமிழ்ல வர அந்த வெற்றிமாறன் படம், கருடன் படம் மாதிரி ரத்த தெரிக்கலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டு போயினேங்கிறாங்க. ஆனா யாருக்கு இந்த படம் முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோ ஹாலிவுட்ல ஏதோ புதுசா கொடுங்கயா,
கடந்த 30 வருஷமா இதே மாதிரி படங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் ஏன் பேட்டர்னை மாத்தாம ஆளு மூஞ்சியை மட்டும் மாத்தி மாத்தி இப்படியே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் இவங்களோட ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே, பார்த்து தொலைறோம், என்ன பண்ண போறோம், 1.5 மணி நேரம் தானே படம், பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ எந்த வகையிலும் இந்த படம் டிசப்பாயின் பண்ணாது, ஒரு அளவுக்கு நல்ல படம் தான். ஆனா ரொம்ப சயின்டிபிக்கா நீங்க மிஷன் இம்பாசிபிள் நம்ம டாம் க்ரூஸ் மாதிரிலாம் நீங்க பயங்கரமா எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை டிசப்பாயின் பண்ணோம். அந்த மைண்ட் செட்ல இந்த படம் பார்க்காதீங்க. இது ஒரு வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் படம் தான். இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல அவைலபிள் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.